ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وسندنا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي فرقانه الحميد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكذلك جعلناكم أمة وسطا لتكونوا شهداء على الناس صدق الله العظيم وقال نبينا وحبيبنا وشفيعنا محمد صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية أو كما قال عليه الصلاة والتسليم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه எல்லா புகழும் புகழ்ச்சியும் சர்வலோகத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகம்பல்லோன் அல்லாஹ் அவர்களுக்கு குறித்தாக சொல்வாங்க. நம்முடைய உயிரிலும் மேலான கருணை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவர்களுடைய அடிச்சுவடுகளை அடைதவராமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள் மற்றும் முஸ்லிமான முஃமினான நம் அனைவர் மீது அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம்முடைய வாழ்நாளில் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். பாக்கியம் மிகுந்த இந்த ஜும்ஆவுடைய நாளில் ரஜபுடைய மாதத்தில் அல்லாஹ் தஆலா தரக்கூடிய அனைத்து விதமான பாக்கியங்களுக்கும் சொந்தக்காரர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கிக் கொள்வானாக. ஆமீன். எப்படி இந்த உன்னதமான நாளில் உன்னதமான ஒரு இபாதத்திற்காக அல்லாஹ் தஆலா நம்மை எல்லாம் ஒன்று திரட்டி அழைப்பார்கின்றானோ அதுபோன்று நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்வான சுவனத்தில் அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சங்கமிக்கக்கூடிய அற்புதமான பாக்கியம் கொண்டவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் தேர்வு செய்து கொள்வானாக. ஆமீன். அன்பானவர்களே, அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருட்கொடைகளில் ஒன்று, ஈடில்லாத பாக்கியங்களில் ஒன்று, ஈமானுடைய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். எங்கோ இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வினுடைய பெயரை சொல்லக்கூடிய அடியார்களாக, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை ஏற்று நடக்கக்கூடிய உன்னதமான சமூகத்தினர்களாக அல்லாஹ் தஆலா நம்மை தேர்வு செய்திருக்கிறார் என்று சொன்னால் இது அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கிருபை என்பதாக தான் நம்மினால் சொல்ல முடியும். காரணம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய நேரடியான பார்வையில் வழிநடத்தப்படக்கூடிய, பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான சமூகம் இந்த உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது தீனுல் இஸ்லாத்தை தன்னுடைய மார்க்கமாக கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகம் தான். லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இஸ் பஅஸ ஃபீஹிம் ரசூலா, உலகத்தில் தன்னுடைய இறை தூதரை நான் வழிகாட்டியாக, தூதராக, வழிநடத்தக்கூடியவராக அனுப்பிய அந்த நாளில் மக்களுக்கு நான் பேர் உபகாரம் செய்துவிட்டேன் என்பதாக அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கிறார். எத்தனையோ உபகாரத்தை செய்திருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் உடல் ரீதியாக, சமூக ரீதியாக, வாழ்வியல் ரீதியாக ஏராளமான அருட்கொடைகளை செய்து முடித்த ரப்புல் ஆலமீன் இதை பெரிதுபடுத்தி பேசுகிறான். லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இஸ் பஅஸ ஃபீஹிம் ரசூலா, ரசூலை உங்களிடத்திலே இறை தூதராக அல்லாஹ் அனுப்பினானே அந்த நாளில் நான் பேருபகாரம் செய்துவிட்டான், அல்லாஹ் தஆலா பேருபகாரம் செய்துவிட்டான் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு
இந்த வசனத்திலே அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு விஷயத்தை குறிப்பிட்டு காண்பிக்கிறார். ஒன்று, அல்லாஹ்வினுடைய இறை தூதரை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அந்த பெற்ற சமூகமாக இருக்கின்ற காரணத்தினால் மிகப்பெரிய பாக்கியத்திற்குரித்தானவர்கள் என்பது ஒன்று. இரண்டாவது, இறை தூதரினால் வழிநடத்தப்படக்கூடிய ஒரு அற்புதமான சமூகமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்கின்ற இரண்டு விஷயத்தை அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததே பெரிய பாக்கியம் என்பது ஒன்று. அந்த நபியை, அந்த பாக்கியமான நபியை தனக்கு ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கொண்ட சமூகமாக இருக்கிறீர்கள் என்பதாக சொல்லுவது இரண்டாவது விஷயம். அல்லாஹ்வினால், அல்லாஹ்வினுடைய அற்புதமான தூதரினால் வழிகாட்டப்படக்கூடிய ஒரு அற்புதமான சமூகமாக எப்பொழுது இந்த சமூகம் இருக்கிறதோ, இந்த சமூகம் தான் உலக மக்கள் அனைவருக்கும் எடுத்துக்காட்டான சமூகமாக திகழ வேண்டும் என்பதை அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துகிறார். படைத்த உலகத்தை எல்லாம் படைத்து ரட்சிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு வாழ்க்கை முறையை கொடுத்து அந்த ரப்புல் ஆலமீனை ஏற்றிருக்கக்கூடிய இந்த சமூகம், இவர்கள் தான் இந்த உலகத்திலே நல்ல குணங்கள் எப்படிப்பட்டது, நல்ல பண்புகள் எப்படிப்பட்டது என்பதை எடுத்து காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனிலே சுட்டி காண்பிக்கிறார். வகதாலிக ஜஅல்னாகும் உம்மத்தன் வஸதா, உங்களை நடுநிலையான சமூகமாக நான் ஆக்கி வைத்திருக்கிறேன். முன்னால் உள்ள சமூகத்திற்கும் சரி, பின்னால் உள்ள சமூகத்திற்கும் சரி, ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டான சமூகமாக, சுற்றிலும் உங்களை பார்த்து பாடம் படித்துக் கொள்ள வேண்டிய ஒரு சமூகமாக நான் ஆக்கி வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா குர்ஆனிலே சுட்டி காண்பிக்கிறார். உலகத்திற்கே முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அப்படிப்பட்டதாக இந்த சமூகம் இருந்திருக்கிறதா? உலகத்துக்கே முன்மாதிரியான சமூகமாக நான் இந்த சமூகத்தை ஆக்கியிருக்கிறேன் என்று சொல்கிறார். உண்மையிலேயே அப்படிதான் இருக்கிறதா? இந்த உலகத்திற்கே முன்மாதிரியாக எடுத்துக்காட்டாக இந்த சமூகம் இருக்கிறதா? அப்படி ஏதேனும் ஒரு காலத்தில் இந்த சமூகம் இருந்திருக்கிறதா என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்த அந்த கட்டமைப்பு என்பது, சமூக கட்டமைப்பு என்பது இன்றளவும் உலகத்திலே ஏற்படுத்த முடியாத மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புரட்சி என்பது சாதாரணமான புரட்சி கிடையாது. அது அரசியல் ரீதியாக இருக்கட்டும், ஆன்மீக ரீதியாக இருக்கட்டும், அல்லது கல்வி ரீதியாக இருக்கட்டும், எத்தனையோ விஷயங்களிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய புரட்சிக்கு நிகரான ஒரு புரட்சியை நம்மால் பார்க்க முடியாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சுட்டி காண்பிக்கிறான், ஹுவல்லதீ பஅஸ ஃபில் உம்மீன ரசூலா, எழுத படிக்க தெரியாத ஒரு சமுதாயத்திலே ரசூலாக அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினான் என்று அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்கள் வந்த ஒரு சமூகத்தை குறித்தும் அல்லாஹ் தஆலா அடையாளப்படுத்துகிறார். அதாவது எழுத படிக்க தெரியாத ஒரு சமுதாயத்தில் நபியாக அனுப்பினேன் என்பதாக சொல்லிய அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா இறைவேதமான குர்ஆனை வழங்குகின்ற பொழுது முதல் வசனமாக இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ கலக், கல்வியை துவங்குவீராக என்பதாக அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா அடியெடுத்த முதல் வசனத்திலிருந்தே கல்வியினுடைய புரட்சியை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறார். குர்ஆனிலே மனிதனுடைய வரலாற்றை குறித்து பேசுகிற பொழுது வஇன் கால ரப்புக லில் மலாயிகத்தி இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்லி கலீஃபா, மனிதனை நான் படைக்கப் போகிறேன் என்பதாக மலக்குகளிடத்திலே ரப்பு சொன்ன பொழுது மலக்குகள் கேட்டார்கள், அத்தஜஅலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா, சண்டை சச்சரவுகளிலே ஈடுபடக்கூடிய அந்த சமுதாயத்தையா படைக்கப் போகிறாய் என்பதாக ஒரு கேள்வியை கேட்ட மாத்திரத்தில் அல்லாஹு ஜல்லல்லாஹு தஆலா என்னுடைய அடியார்களை குறித்து எனக்கு நன்றாக தெரியும் என்பதாக சொல்லி முடித்த ரப்புல் ஆலமீன் அடுத்ததாக மலக்குகளிடத்திலே என்னுடைய அடியார்கள் சாலச் சிறந்தவர்கள், அவர்கள் மிகவும் உன்னதமானவர்கள், பாக்கியவான்கள் என்பதை மலக்குகளிடத்திலே உணர்த்துவதற்காக
மலக்குகள் மனிதர்களுடைய மேன்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஏற்படுத்திய முதலாவது ஆயுதம், முதலாவது புரட்சி என்பது கல்வி புரட்சி என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா அடுத்த வசனத்திலே குறிப்பிட்டு காண்பிக்கிறார். அடுத்த வசனம் என்ன தெரியுமா? வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா ثم عرضهم على الملائكة فقال انبئوني باسماء هؤلاء ان كنتم صادقين. அல்லாஹ் தஆலா எல்லா மலக்குகளையும் கூப்பிடுகிறார். கூப்பிட்டு விட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய உடல் பலத்தை பாருங்கள், அவர்கள் எவ்வளவு மேன்மையானவர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லவில்லை. அவருடைய வேறு ஏதேனும் திறமைகளை காட்டி இந்த திறமையை பாருங்கள், மனிதன் எவ்வளவு மேன்மையானவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அடையாளப்படுத்தவில்லை. அவருடைய அழகை பாருங்கள், அவருடைய வதனத்தை பாருங்கள், எப்படிப்பட்ட முகம், எப்படிப்பட்ட உடல் அமைப்பு, கட்டுடல் கொண்ட அற்புதமான அமைப்பு. இந்த அமைப்பை காட்டி அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா மலக்குகளிடத்திலே மேன்மைப்படுத்தி இருக்கலாம், ஆனால் படுத்தவில்லை. அவன் படுத்தியது என்ன தெரியுமா? மனிதனை மேன்மைப்படுத்துவதற்காக அல்லாஹ் அடையாளப்படுத்தியது வஅல்லம ஆதமல் அஸ்மா, இல்மை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு போதித்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கல்வியை போதித்தான். கல்வியை போதித்து மலக்குமார்களிடத்தில் கேட்டான். ஃபகால அன்பிஊனி பி அஸ்மாஇ ஹாவுலாயி, இப்படிப்பட்ட இந்த கல்வியினுடைய விவரங்களை எல்லாம் இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையானவர்களாக இருந்தால் காட்டுங்கள், சொல்லுங்கள், பார்க்கலாம் என்பதாக மலக்குமார்களிடத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா கேட்டு மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே அடிபணிந்தார்கள். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். யா அல்லாஹ், நீ எங்களுக்கு எதை போதித்து கொடுத்தாயோ அதை தவிர எங்களுக்கு எதுவும் தெரியாது. இது தாய் என்பதாக சொன்னால் எங்களுக்கு இதுதான் தாய் என்பதாக தெரியும். இது மரம் என்று நீதான் சொன்னாய், நாங்கள் மரம் என்பதாக ஏற்றோம். இது இலை என்பதாக நீதான் சொன்னாய், இதை இலை என்பதாக நாங்கள் ஏற்றோம். இது வேறு என்பதாக நீ சொன்னாய், இது வேறு என்பதாக நாங்கள் ஏற்றோம். எதையெல்லாம் நீ கற்றுக் கொடுத்தாயோ அதை தவிர எங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது ரப்பே என்பதாக சொன்ன பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா ஃபகுல்னா யா ஆதம், ஆதமே நீங்கள் அன்பிஹும் பி அஸ்மாஇ, நீங்க ஹாவுலாய், இந்த மக்கள் இந்த எல்லா கல்வியினுடைய விவரத்தையும் இந்த மலக்குகளிடத்தில் நீங்கள் சமர்ப்பித்தீராக என்பதாக சொன்ன பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அதை சமர்ப்பித்தார்கள். சமர்ப்பித்ததற்கு பிறகு மனிதனுடைய மேன்மையை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? வகுல்னா லில் மலாயிகத்தி இஸ்ஜுது லி ஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு நீங்கள் அனைவரும் பணிவை வெளிப்படுத்துங்கள், அவருடைய மேன்மையை அறிவித்து விடுங்கள் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா மலக்குகளிடத்திலே கட்டளையிட்டான் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா சொன்ன அந்த செய்தியை குர்ஆனிலே சொல்வதன் மூலமாக கல்வியினுடைய புரட்சியை அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா அங்கு ஏற்படுத்துகிறார். கல்வியினுடைய புரட்சி, ஒரு மனிதனுடைய மேன்மை என்பது எங்கு இருக்க வேண்டும் என்கின்ற அற்புதமான ஒரு தத்துவத்தை இந்த தீனுல் இஸ்லாம் எங்கு பேசுகிறது? எழுத படிக்க தெரியாத ஒரு சமுதாயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஏற்படுத்துகிறார்கள். முதலாக தாருல் அர்கம் என்கின்ற ஒரு இடத்திலே, காபா மஸ்ஜிதுல் ஹரம் உருவாகவில்லை, மஸ்ஜிது நபவி உருவாகவில்லை, அதற்கு முன்பதாக மதரசா தாருல் அர்கம் உருவாகிவிட்டது. தாருல் அர்கம் என்கின்ற ஒரு கல்வியினுடைய கலாசாலையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அர்கம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டில் வைத்து ஆரம்பிக்கிறார்கள். அங்கிருந்துதான் உருவான படை ஹஜ்ரத் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களாக, ஹஜ்ரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களாக, ஹஜ்ரத் சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்களாக, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்களாக, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக பெரும் பெரும் இஸ்லாத்தினுடைய ஜாம்பவான்கள் எல்லாம் அந்த அடித்தளமான அந்த கல்வி கூடத்திலிருந்து உருவானவர்கள் தான். நீங்க பார்த்தீங்கன்னா தொழுகை கடமையாக்கப்பட்டது அப்படின்றது வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனதுக்கு பின்னாடி, மேராஜுக்கு போயிட்டு தான் தொழுகையை கடமையாக்கி கொண்டுட்டு வராங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேராஜ் எப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க? ஹிஜ்ரத்து போகிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி.
கிட்டத்தட்ட மக்காவினுடைய கால அளவினுடைய கடைசி. அதற்கு அடுத்ததாக பத்ரு கடமையாக்கப்பட்டது, போர் கடமையாக்கப்பட்டது, நோன்பு கடமையாக்கப்பட்டது, ஜகாத்து கடமையாக்கப்பட்டது. இவைகள் எல்லாம் ஹிஜ்ரி 2 நோன்பு கடமையாக்கப்படுகிறது. அதே 2 தான் பத்ருக்கு அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா அழைப்பு கொடுக்கிறான். அதே ஹிஜ்ரி 2 தான் ஜகாத்தும் கடமையாக்கப்படுது. இப்படி எல்லா அம்சங்களும் கிட்டத்தட்ட வணக்க வழிபாடுகள் எல்லாம் பின்னால் இருக்க, மீதி முன்னால் இருக்கக்கூடிய அந்த 13 வருடத்தினுடைய உழைப்பு என்ன என்று கேட்கிறீர்கள். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா கல்வியினுடைய புரட்சி, தனிமனித ஒழுக்கத்தினுடைய புரட்சி, சமுதாய ஒழுங்கை குறித்துண்டான அறிவூட்டல், இதை குறித்துண்டான போதனையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்துகிறார். 3 வருடத்தில் ஏற்படுத்திய புரட்சி என்பது, கல்வி புரட்சியினால் ஏற்பட்ட வீரியம் என்பது 130, 3 வருடத்தில் 130 கல்வியினுடைய ஜாம்பவான்களை இந்த தீன் அல் இஸ்லாம் உருவாக்கியது. சாதாரணமான இதல்ல. இலக்கிய துறையிலே மிகவும் தேர்ச்சி பெற்றிருந்தால்தான் அரபுகளுக்கு நன்றாக தெரியும். இன்றைய இலக்கியம் படிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இலக்கணம் படிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இலக்கியத்திற்கும் இலக்கணத்திற்கும் மேற்கோள் காட்ட வேண்டும் என்றால் அது குர்ஆனில் இருந்துதான் காட்ட முடியும் என்பது அரபுலகம் இன்றளவும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. அப்படி இருக்கின்ற பொழுது எழுத படிக்காத ஒரு சமூகம் அந்த அரபு இலக்கண இலக்கியத்திலே மிகப்பெரிய ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குர்ஆனை தன்னுடைய மனதிலே பதிய வைத்து அதை பிறருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக, அந்த இலக்கியத்தை மக்களிடத்திலே போதிக்கக்கூடியவர்களாக, விளக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் சாதாரணமானதல்ல. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை எப்படி ஏற்றார்கள்? அதே கல்வியை போதித்து கொண்டிருக்கின்ற பொழுது கணவன் மனைவி 2 பேர் அமர்ந்து கொண்டு, ஹஜ்ரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தங்கை ஃபாத்திமா பின்த் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் அமர்ந்து கொண்டு கல்வியை போதித்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் ஹஜ்ரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த இடத்திலே வசப்படுகிறார்கள். அந்த குர்ஆனினுடைய வாசகத்தை கேட்டுவிட்டு, வசனத்தை கேட்டுவிட்டு ஈர்க்கப்பட்டு இந்த தீனுல் இஸ்லாத்திலே நுழைந்தார்கள் என்பதாக பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் ஷுஐபே அபி தாலிப் என்பதாக சொல்லக்கூடிய அபு தாலிப் பள்ளத்தாக்கு என்பதாக சொல்வார். ஊர் ஒதுக்குதல் ஏற்படுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 3 வருடங்கள் சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லாத ஒரு சூழல். பச்சை குழந்தைகளை தன்னுடைய கையிலே வைத்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு மார்பிலே பால் சுரக்காத ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழல். இப்படிப்பட்ட இந்த நேரத்திலே சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அந்த நேரத்திலே காய்ந்த இலைகளை நாங்கள் ஊற வைத்து நாங்கள் சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தோம். ஆடுகள் விட்டைகள் போடுவதை போன்று எங்களுக்கு நாங்களும் விட்டைகள் போட்டுக் கொண்டிருந்தோம் என்பதாக சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்திலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எது தடைபட்டாலும் தடைபட்டு விடலாம், ஆனால் கல்வி தடைபட்டு விடக்கூடாது என்பதற்காக அங்கேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வியினுடைய ஏற்பாடுகளை குறைவில்லாமல் சிறப்பான முறையிலே நிறைவேற்றினார்கள் என்பதாக நம்மினால் பார்க்க முடிகிறது. ஒரு தேவை வருகிறது. யஸ்ரிப் என்கின்ற நாட்டிற்கு இஸ்லாத்தினுடைய அழைப்பையும் தீனுடைய கல்வியையும் போதிப்பதற்காக நபர் தேவை என்பதாக சொல்லுகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பியது முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும். இந்த 2 பேர் யார் தெரியுமா? இந்த 2 பேரும் மிக சிறந்த பேச்சாளர்கள் கிடையாது, எல்லோரையும் கவரக்கூடியவர்கள் கிடையாது, கல்விமான்கள். இந்த 2 பேரும் கல்விமான்களாக இருந்த காரணத்தினால் ஐயுக்கும் அக்தர் மினல் குர்ஆன், குர்ஆனில் இருந்து உங்களில் அதிகமானதை எடுத்துக்கொண்டவர்கள் யார் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரித்து விட்டுதான் பக்கத்து அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் பகுதிகளுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஜயம் செய்ய அனுப்பினார்கள் என்பதாக நம்மினால் பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சென்று உழைத்த உழைப்பு, அவர்கள் போதித்த போதனை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகருக்கு உள்ளே நுழைகின்ற பொழுது அவர்களை தலஅல் பத்ரு அலைனா என்பதாக
சந்தோஷத்தை வெளிப்படுத்தி அவர்களை வரவேற்ற அந்த நிகழ்ச்சி என்பது அரங்கேறுவதற்கு காரணமாக இருந்தது என்பதாக நம்மினால் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இப்படி ஏராளமான காட்சிகளை நம்மினால் பார்க்க முடியும். இந்த உலகத்திலே நாம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், மிகையாக பேசுகிறேன் என்பதாக நினைத்து விடக்கூடாது. இப்பொழுது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அறிவியல் ரீதியான அத்துணை விஷயங்களும் இந்த தீனுல் இஸ்லாத்திலே உதயமான அற்புதமான நம்முடைய முன்னவர்கள் கொடுத்துவிட்டு சென்ற தானங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தினுடைய ஏராளமான செய்திகள், முஹம்மது இப்னு மூசா 833 பிறந்தவர்கள். முஹம்மது இப்னு மூசா இந்த உலகத்திலே உலகம் எப்படிப்பட்ட வரைபடத்தை கொண்டது என்பதாக அச்சரேகை தீர்க்கரேகை என்பதாக வைத்து முதலாக த வேர்ல்டு மேப்பை வெளியிட்டவர் முஹம்மது இப்னு மூசா என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய மிகப்பெரிய மார்க்க அறிஞர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ராஹிம் இப்னு ஹபீப் அதே 800 காலகட்டங்களிலே வாழ்ந்தவர். இவர்கள்தான் முதலாக அஸ்ட்ரோலாப் என்று சொல்லக்கூடிய சூரியனை அளக்கக்கூடிய கருவி. சூரியன் எவ்வளவு தொலைதூரத்தில் இருக்கு, இப்ப எவ்வளவு வெப்பத்தில் இருக்கு, எவ்வளவு டிகிரி வெப்பம் அதிகமாக இருக்கு, செல்சியஸினுடைய விவரங்கள் எல்லாம் இப்பொழுது பார்க்கிறோமே. இதற்கு முதலாக வித்திட்டவர்கள் இப்ராஹிம் இப்னு மூசா இப்ராஹிம் இப்னு ஹபீப் என்பதாக நாம் பார்க்கிறோம். அதுபோன்று அபுல் ஹசன் அப்துல் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய நபர் 1903 பிறந்த இவர்கள் தான் உலகத்திலே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய நிறங்களையும் அதனுடைய வேறுபாடுகள், ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய அளவினுடைய வித்தியாசங்கள் இவைகளை அறிந்து கொண்டு சுவருல் கவாக்கிப் என்பதாக சொல்லப்பட்ட அந்த நூல் தான் இன்றைய நட்சத்திர சாசனத்திற்கு மிகப்பெரிய நட்சத்திரத்தை பற்றி உண்டான கல்விக்கு மிகப்பெரிய ஆணிவேராக இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக நம்ம பார்க்கிறோம். அதுபோன்று அபு அப்துல்லா முஹம்மது இப்னு மூசா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு மனிதர் தான் 1-2 இந்த உலகத்திலே அறிமுகப்படுத்தியவர். இன்னும் சொல்ல போனா 0 என்று சொல்லக்கூடிய அல்ஜீப்ரா என்கின்ற ஒரு விஷயத்தை இந்த உலகத்திலே முதலாக கண்டுபிடித்தவர்கள் என்பது இந்த தீனுல் இஸ்லாத்திலே மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்களாக இருந்த அந்த அபு அப்துல்லா என்று சொல்லக்கூடிய அற்புதமான அந்த பெருமகனார் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அதுபோன்று இன்னைக்கு வரையிலும் மெடிசன்ல பிதாமகன் என்பதாக அறியப்படக்கூடிய நபர் மௌலானா அல் ஹாஃபிஸ் அபு அலி சீனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பதாக நம்ம பார்க்கிறோம். அவர்கள் எழுதிய அல் கானூனு ஃபி திப் என்று சொல்லக்கூடிய அந்த நூல் தான் இன்றைய த பைபிள் ஆஃப் மெடிசன் என்பதாக சொல்லப்படுகிறது. அவர்களுடைய பெயரில் பிரான்ஸ் நாட்டில் இன்றளவும் மிகப்பெரிய பல்கலைக்கழகமும் அதிலே அவர்களுடைய பெயரிலே ஒரு நூலகமும் வைக்கப்பட்டு இருக்கிறது என்பதாக பார்க்கிறோம். இப்படி ஏராளமான விஷயங்களை நம்மினால் பார்க்க முடியும். ஒரு புவியியலாக இருந்தாலும், ஒரு தாவரவியலாக இருந்தாலும், ஒரு கணிதவியலாக இருந்தாலும், அல்லது ஒரு வான் மண்டலங்களை குறித்து பேசக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அல்லது உலகத்தினுடைய நிலப்பரப்புகளை குறித்து பேசப்படக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களுக்கும் அஸ்திவாரமாக இவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அது இஸ்லாம் ஏற்படுத்திய கல்வியினுடைய தேட்டம், இஸ்லாம் ஏற்படுத்திய கல்வியினுடைய புரட்சியினுடைய தாக்கம் என்பதாக தான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு சமூகம் இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பதுதான் நாம் இப்பொழுது கேட்க வேண்டிய கேள்வி. அன்பு பெருமக்களே, எப்பொழுது நாம் இந்த உலகத்தினுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் நாம் இந்த உலகத்தினுடைய எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம், அல்லாஹ்வினால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம், தேர்வு செய்யப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளாமல் வெறுமனே ஆடுகளை போன்று, மாடுகளை போன்று, புழுபூச்சிகளை போன்று உண்டது உறங்கியது, தன்னுடைய இனப்பெருக்கத்தை பெருக்கியது மட்டும்தான் வாழ்க்கையினுடைய ஓட்ட அமைப்பு என்பதாக நாம் பார்க்க ஆரம்பித்தோமோ, இப்பொழுது மற்ற சமுதாயம் நம்மை பார்த்து கை நீட்டி உபதேசம் செய்யக்கூடிய ஒரு சூழலிலே நம்முடைய சமுதாயம் ஆக்கி வைத்திருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இது அல்லாஹ்வினுடைய குறைபாடு அல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய குறைபாடு அல்ல, சஹாபாக்கள் நம்மிடத்திலே இதை நமக்கு போதிக்கவில்லை, அற்புதமான ஒரு வழிகாட்டியாக உருவாக்கிவிட்டு சென்றார்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ வேண்டும் என்பதாக சொன்னார்கள். எப்பொழுது இந்த உலகத்தினுடைய மோகத்தை நம்முடைய உள்ளத்திலே ஆழ பதித்து விட்டு
நாம் இந்த உலகத்தினுடைய மோகத்திற்கு அடிக்டாக ஆடினோமோ, அடிமைகளாக மாறினோமோ, அப்பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா நமக்கு பாடம் புகுற்ற வேண்டிய ஒரு சூழலை ஏற்படுத்தினான். உண்மை அப்படிதான். உலகம் முழுக்க பக்தாதை தேடி வந்தார்கள். பக்தாத் என்று சொன்னால் அங்குதான் கல்வியினுடைய கேந்திரம் இருந்தது. பைத்துல் ஹிகம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் தான் மெடிசன் கண்டுபிடிக்கப்பட்டது. சொல்லப்பட்ட அறிவியல் சார்ந்த அத்துணை விஷயங்களும் அங்குதான் அரங்கேற்றப்பட்டது. முதலாக இந்த உலகத்திலே யூனிவர்சிட்டி என்பது இந்த உலகத்திலே ஏற்படுத்தியது இஸ்லாமியர்கள். இன்றளவு நாம் பார்க்கக்கூடிய எத்தனையோ கட்டிடங்களை பார்க்கிறோம். இன்ஜினியரிங் என்பதாக நாம் எத்தனையோ கட்டிட கலையினுடைய முறைகளை பார்க்கிறோம். ஒரு 100 வருஷம் தாங்கிறது கிடையாது. ஒரு 100 வருஷம் தாங்கிறது இல்லை. 30 வருஷத்துக்கு தடவை, 50 வருஷத்துக்கு ஒரு தடவை அதை புனரமைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அல்லாஹு அக்பர். ஆனால் சஹாபாக்கள் தாபியீன்களுடைய காலத்திலே அவர்களுடைய கல்வி அறிவினால் கட்டப்பட்ட மிகப்பெரிய கல்வி அந்த கட்டிட கலை என்பது இன்னைக்கு வரையிலும் 1000 வருடங்களையும் தாண்டி அப்படியே கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது. எத்தனையோ மழை, எத்தனையோ வெயில், எத்தனையோ புயல் வந்ததற்கு பின்பும் ஒரு குதுப் மினாராக இருக்கட்டும், செங்கோட்டையாக இருக்கட்டும், தாஜ்மஹாலாக இருக்கட்டும், இன்னைக்கு வரையிலும் அதே மாதிரி கட்ட முடியல. இன்னைக்கு வரையிலும் அது மாதிரியான ஒரு கட்டிட கலையை நம்மினால் காட்ட முடியவில்லையே. இதுவெல்லாம் நம்முடைய இஸ்லாமிய சமுதாய மக்கள், நம்முடைய முன்னவர்கள் நமக்கு கொடுத்தது. நாம் உலகத்தினுடைய மோகத்தில் எப்பொழுது மாறினோமோ அப்பொழுது இந்த உலகம் வழிதவர ஆரம்பித்தது. பக்தாதிலே இந்த உலகமே கொடிகட்டி தேடி வந்து இருந்த அந்த பக்தாதிலே மக்கள் எல்லாம் பெருமையிலையும் உலகத்தினுடைய மோகத்திலையும் பெண்ணாசையிலையும் பொன்னாசையிலையும் திகழுகின்ற பொழுது ஒரு பெண்மணியை தவறான முறையிலே நடத்திய காரணத்தினால் செங்கிஸ்கான் என்று சொல்லக்கூடிய தார்த்தாரியர்களுடைய ஒரு கூட்டம் பக்தாதை நோக்கி வந்த ஏற்படுத்திய அழிவு என்பது சாதாரணமான அழிவு அல்ல. அந்த வரலாற்றை நான் எப்படி எழுதுவேன்? அந்த வரலாற்றை நான் சொல்லாமல் விட்டுவிட்டான் அல்லாஹ் என்னை பாதுகாப்பான், அல்லாஹ் என்னை விட்டுவிட மாட்டானே என்கிற காரணத்தினால் எழுதுகிறேன், அழுது கொண்டே எழுதுகிறேன் என்று இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த தார்த்தாரியர்களுடைய வரலாற்றை கண்கூடாக பார்த்துவிட்டு எழுதுகிறார். ஒரு நாளைக்கு பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமிய பெண்கள், இஸ்லாமிய ஆண்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் என்பதாக பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் சிதைக்கப்பட்டார். ஒரு குதிரையினுடைய கெண்டை கால் நினையக்கூடிய அளவிற்கு இரத்தங்கள் பக்தாது முழுக்க ஓடியது. அவர்கள் 40 நாட்கள் தாண்டவம் ஆடினார்கள். 40 நாட்களுக்கு பிறகு அந்த பக்தாதிலே விரல் விட்டு எண்ணக்கூடிய 2, 3, 4 நபர்கள் தான் மொத்த நகரத்திலே இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழல். எல்லா மரங்களும் எரிக்கப்பட்டது, எல்லா நூலகங்களும் எரிக்கப்பட்டது. எரிக்கப்பட்ட அந்த எரிக்கப்பட்ட காரணத்தினால் தஜ்லா நதிக்கரை என்று சொல்லக்கூடிய அந்த நதி கருப்பு நிறமாக ஓடியது என்பதாக வரலாற்று ஆசிரியர் 40 நாட்கள் பல மாதங்கள் கருப்பு நிறமாக ஓடியது என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டு காண்பிக்கிறார். எல்லாம் முடிந்ததற்கு பின்பு மீதி இருக்கக்கூடிய கிதாபுகள் மட்டுமே 4 லட்சம் கிதாபுகள் இருந்தது. 4 லட்சம் கிதாபுகளை அது வேறொரு நாட்டிற்கு, கைரோவிற்கு அது மாற்றப்பட்டது என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டு காண்பிக்கிறார். எங்கெல்லாம் இந்த தீனுல் இஸ்லாத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா இந்த உலகத்தையே கையிலே கொடுக்கிறான். நாம் இருக்கிற மாதிரி இல்லை என்று சொன்னால் அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா அந்த உலகத்தை வைத்தே அழிவை ஏற்படுத்துகிறான். அன்பு பெருமக்களே, இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சமூகமாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய சமுதாயத்தை மீண்டும் கட்டமைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. கட்டமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று சொன்னால் முதலாக நாம் நம்முடைய சமுதாயத்தினுடைய வரலாறு என்ன என்பதை நம்முடைய சமுதாய மக்கள் அறிந்திருக்க வேண்டும். சமுதாயத்தினுடைய வரலாறை மக்கள் அறிந்திருக்காவிட்டால் அவர்கள் கிட்டத்தட்ட அனாதைகளை போன்று, ஒரு அனாதை என்பதை யாரை சொல்லுவோம்?
தன்னை பெற்ற தகப்பன் யார், தன்னை பெற்ற தாய் யார் என்பதை தெரியாதவனை அனாதை என்பதாக சொல்லுவோம். நமக்கு யார் இந்த தீனுல் இஸ்லாத்தை கொடுத்தது, ஈமானை கொடுத்தது, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அல்லாஹ் என்ன நாடினான், என்ன செய்தார்கள், நாம் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற விவரம் தெரியாத ஒரு சமூகமாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட அனாதையான சமூகமாக தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப வருத்தமாக சொல்கிறேன், இன்னைக்கு டெக்னாலஜிகள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நம்முடைய வாலிபர்களிடத்திலே பலஸ்தீனை குறித்து கேட்டால் அது எங்கிருக்கிறது என்று கேட்கிறார். பைத்துல் முகத்தஸ் அது எங்கிருக்கிறது என்று கேட்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான காட்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நேரத்தில் நம்முடைய ஈமானை எப்படி கட்டமைக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். அவன் எவ்வளவு பெரிய பட்டதாரியாக இருக்கிறான், +2 படிக்கிறான், காலேஜ் படிக்கிறான், ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான், செகண்ட் இயர் படிக்கிறான். பைத்துல் முகத்தஸ் எங்கிருக்கிறது என்று கேட்டால் தெரியவில்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னால் தெரியவில்லை, யார் அவர் என்பதாக கேட்கிறான். என்றால் இவர்களை வைத்து எப்படி இந்த சமுதாயத்தை கட்டமைக்க முடியும்? இந்த சமுதாயத்தை நாம் எந்த இடத்திலே நாம் கொண்டு சென்று கொண்டு இருக்கிறோம்? அன்பு பெருமக்களை யோசித்து பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே அமர்ந்து கொண்டு அவர்கள் உரையாற்றுகின்ற பொழுது 1,24,000 சஹாபாக்கள் இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2.5 மாதங்கள் கழித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். 2.5 மாசம் ஹஜ்ஜத்துல் விதா, துல்ஹஜ் மாசம் நடக்குது. ஹிஜ்ரி 10 துல்ஹஜ் மாசம் நடக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல் 12 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தில் கலந்து கொண்டவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை பேர் என்பதாக நினைக்கிறீர்கள்? யோசித்து பாருங்கள், மனசாட்சியோடு யோசித்து பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே பேசுகிற பொழுது 1,24,000 சஹாபாக்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரும்பாத சஹாபாக்கள் அல்ல, தன்னுடைய உயிரை விட, தன்னுடைய குடும்பத்தை விட, தன்னுடைய உணர்வுகள் அத்தனையும் ரசூலுல்லாஹிற்காக வார்த்தெடுத்த சமூகம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2.5 மாதம் கழித்து வஃபாத் ஆகின்ற பொழுது அந்த ஜனாசாவிலே கலந்து கொண்ட சஹாபாக்கள் 33 சஹாபாக்கள். எத்தனை சஹாபாக்கள்? 33 சஹாபாக்கள். மீதி இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எல்லாம் எங்கு சென்றார்கள்? காபாவை பிடிக்கவில்லையா? மதீனாவை பிடிக்கவில்லையா? ரசூலை பிடிக்கவில்லையா? அதுவெல்லாம் இல்லை, எல்லாம் பிடிக்கும். ரசூலை பிடிக்கும், காபாவை பிடிக்கும், மஸ்ஜிதுல் ஹரமை பிடிக்கும், மஸ்ஜிது நபவி பிடிக்கும். இருப்பினும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரே ஒரு வார்த்தை, பல்லிகு அன்னி வலவாயா. பல சிரமத்திற்கு மத்தியிலே நான் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை சமர்ப்பித்து விட்டேன். இந்த மார்க்கத்தை நீங்கள் மக்களிடத்திலே இந்த உலகத்தினுடைய கடைக்கோடிக்கு போய் சென்று நீங்கள் எட்டி வையுங்கள் என்பதாக சொன்னதுதான் இன்று தமிழகத்திலே நாம் இஸ்லாமியர்களாக இருந்திருக்கிறோம். இந்த நாட்டிற்கு சஹாபாக்கள் வந்திருக்கிறார்கள். சையதுனா அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பரங்கிப்பேட்டையிலே அடங்கியிருக்கிறார்கள். தமீமுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கோவலத்திலே அடங்கியிருக்கிறார்கள். இன்னும் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கீழைக்கரைக்கு வந்துவிட்டு அவர்கள் சைனாவிற்கு போய் சைனாவிலே அடங்கியிருக்கிறார்கள் என்று எத்தனையோ சஹாபாக்கள் உலகம் முழுக்க எல்லாம் பறந்து விரிந்து இருக்கக்கூடிய எல்லா வரைபடத்திலையும் இருக்கிறார்கள். உக்பத் இப்னு நாஃபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆப்பிரிக்கா கண்டத்தினுடைய கடைசி கடலிலே கால் வைத்து விட்டு செல்கிறார்கள். ரப்பே, இந்த கடலுக்கு அடுத்ததாக ஒரு நாடு இருக்கிறது என்று சொன்னால் என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை என்பதாக நான் அந்த இடத்திலே போய் நான் சென்று இந்த இஸ்லாத்தை எட்டி வைத்து விடுவேனே என்பதாக கவலைப்பட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை, அந்த கடலுக்கு பின்னால் தான் அமெரிக்கா ஒளிந்து கொண்டிருக்கிறது என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். ஒரு கால் லவ் அலிமா உக்பத் இப்னு நாஃபி இந்த கடலுக்கு பின்னால் அமெரிக்கா இருக்கிறது என்பதாக அவர்களுக்கு தெரிந்திருந்தது என்று சொன்னால் இன்றைய அமெரிக்கா இஸ்லாமிய நாடுகளில் ஒன்றாக இருந்திருக்கும் என்பதாக வரலாற்றிலே பதிவு செய்கிறார் என்று சொன்னால் அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய பாரம்பரியத்தை குறித்து எந்த அளவிற்கு தெரிந்திருக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த அளவிற்கு போதித்து கொடுக்க வேண்டும் என்பதை புரிந்து இன்னைக்கு வரையிலும் அந்த தீனுல் இஸ்லாம் நமக்கு வருவதற்கு மிகப்பெரிய காரணங்கள் எத்தனையோ விஷயங்களை பார்க்கிறோம். பார்க்க வேண்டிய பல பேர் இருக்காங்க, நம்ம பார்க்கிறோம். அல்லாஹு அக்பர். ஒரே நேரத்தில் 500 முஃப்திகள், ஒரே நேரத்தில் 500 முஃப்திகள் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபினுடைய காலகட்டத்தில் வந்தவர்கள்.
எல்லோருமே ஊரிலே அத்தனை பேரும் முஃப்திகள். இன்னைக்கு வரையிலும் தமிழகத்திலே மிஸ்வாக்கு மரமாக இருக்கட்டும், அந்த நிழல் கடிகாரமாக இருக்கட்டும், இஸ்லாத்தினுடைய நிறைய சின்னங்கள் கிதாபுகளில் இருந்து எத்தனையோ விஷயங்கள் நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லாஹ் அக்பர். இதையெல்லாம் நம்முடைய சமூகம் அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய சமுதாயத்திற்கு நம்முடைய பாரம்பரியத்தை அறிவித்து அல்லாஹிற்கு பிடித்தமான, அல்லாஹு தாலா எந்த சமுதாயத்தை எதிர்பார்த்தானோ அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக உருவெடுப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு சமூகமாக அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.